சரி, கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் சார். என்ன செய்ய போறோம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து வெயில் இல்ல அதனால நம்ம வந்து செய்யறதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துருச்சுன்னா வந்துகிட்டே இருக்கு, லேசா வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா நிழல் எப்போதும் வந்து வெளிச்சம் இருக்கிற நேரங்கள்ல நமக்கு நிழல் விழும் இல்லையா? ஒண்ணு முன்ன விழும், பின்ன விழும், நீட்டா விழும், ஷார்ட்டா விழும். எப்போதும் நிழல் இருந்துகிட்டே இருக்கும்ல. எப்பயாவது நிழலே இல்லாத சூழல் நீங்க பாத்திருக்கீங்களா? பகல்ல வெளிச்சம் இருக்கும்போது, உச்சியில இருக்கும்போது இருக்கும். ஆனா உச்சியில இருந்தா கூட நமக்கு வந்து நிழல் வந்து கொஞ்சமாவது அப்படி முன்னையும் பின்னையும் நவுந்தா இருக்கும். ஏன் தெரியுமா? பூமி வந்து நேரா இல்லை, அப்படி சாஞ்சிருக்கு. எவ்வளவு டிகிரி சாஞ்சிருக்கு தெரியுமா? 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. அதனால நேரா இருந்ததுன்னா நேரா வரும்போது நமக்கு வந்து அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு வந்து நேரா வந்து வரும். ஆனா டில்ட்டா இருக்கிறதுனால பெரும்பாலான நேரம் வந்து கரெக்டா காலு கீழே நிழல் போகாது. கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும், இப்படி தள்ளி இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து நவுந்திருக்கும். ஆனா வருஷத்துல 2 முறை, ஏப்ரல் 21 இது வருது இல்ல, ஏப்ரல் 21, அதே மாதிரி ஆகஸ்ட் 22 நம்ம இடத்துல பாண்டிச்சேரியில இந்த 2 நாளைக்கும் வந்து நம்ம நிக்கிறோம்னா வெயில் படும்போது கரெக்டா 12:08, 12:10, 12:14 இந்த டைம்ல ஏதாவது இந்த ஒரு 3 டைம்ல வந்துட்டு நம்ம நிழல் வந்து நமக்கு தெரியாது. நம்ம நிழல் நம்ம பார்க்கணும்னா ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்க, கீழே இருக்கும், அப்ப பார்க்கலாம். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டா இருக்கும். வேற ஒரு நேரங்கள்ல பார்க்கலாம். எப்படின்னா அது எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லி கொடுப்போம். சரியா? அந்த நிழல்னால வந்து ஒரு கொண்டாட்டமா இந்தியாவில வந்து நிறைய இடங்கள்ல கொண்டாடுறாங்க. ஆனா டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு உள்ள உள்ளதான் தெரியுமா? இது கேன்சர். வெரி குட். ஈக்குவேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமத்திய ரேகை. அதுல இருந்து மேல ஒரு 23.5 டிகிரி, அதுல இருந்து கீழே 23.5. அந்த ஏரியால வரக்கூடிய எல்லா நிலப்பரப்புலாம் இந்த நிழல் இல்லனால வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு தான் இந்த நிமோன் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்கிறாங்க. ரைட்டா? எப்பயாவது ஒரு வெயில வந்து ஒரு குச்சை வச்சோம் அப்படின்னாக்கா, வெயில் அப்படி காலைல அடிக்கும் போது என்ன ஆகும்? இப்படி பட்டுச்சுன்னா நிழல அந்த விழும் இல்லையா? நேராவ அந்த நிழல் அப்படியே போகும், நிழல நவரும். அது எப்படி நவருது அப்படின்னாக்கா, அது நவரல, நமக்கு ஆக்சுவலா வந்துட்டு பூமி வந்து சுத்துது. சூரியன் சுத்துதா? சூரியன் அதே விதத்துல இருக்கு. நாம் என்ன செய்யறோம்? இப்ப நான் இவனை பாக்குறேன், அப்ப அவனுடைய ஒளிய மேல படுது, இப்படியே திரும்புறேன்னு வச்சுக்கோ, அவன் ஒளிய முதுகுல தான் போடும். இந்த இடத்துல என்னவா இருக்கும்? இருட்டாயிடும்ல. அது மாதிரிதான் அந்த இது. இதோ வெளிச்சம் வந்துருச்சு பாரு, சூப்பரா. இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல இந்த நிழல் வருதுல்ல, அதுல வந்து ஒரு புள்ளி போறோம் கரெக்டா இந்த சென்டர்ல. ஓகே, மணி என்ன டைம்? என்னது? 11:57. என்னது? 11:57. இதே மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்க, இப்ப அடுத்த புள்ளி நவரும் போது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு நவர்ற மாதிரி இருக்கும். வெஸ்ட்ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்போமா? இப்ப எத்தனை மணிக்கு எடுத்தோம்? 12:57. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுப்போமா? 12:02க்கு பாப்போம் நிழல் இருக்கும்போது என்ன வரும். ஆமா, அப்பா போட்டோ எடுத்துக்கமா. இங்க வாங்கிக்க. நிழல் நவருது பாரு, அந்த நவரு அப்படி வந்துரு. அப்படிதான் பாய்ஸ், அப்படியே வாங்கடா. இதை ஆட்டாத, அதுதான் வா. அப்படியே வா, இப்படி வந்துரு, பழைய இடத்துக்கு வந்துரு. நீ வேலையை பாரு, நீ மாதிரி கம்முனு எல்லாம் மற்ற வேலை நடக்கும். சரி, இதுக்குள்ள இருக்க நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கேம் விளையாண்டுடுவோம்.
ரைட். அப்படியே அப்படியே ரவுண்ட் ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க சார். கை பிடிச்சிங்க சார். போய் கை பிடிச்சிங்க. எப்படி ரவுண்டாவா சீக்கிரமா. ரவுண்டு பெருசா போ. நல்லா பெருசா போ. ஷூட் பண்ணிக்குமா. இங்க வந்துரு. இங்க இருந்து எடுத்துக்க. இங்க வந்துடு. இருக்கா இது மேல நின்னுங்கம்மா. போட்டோவா எடு. அந்த நிழல் இருக்கா கீழே உங்க கை கீழே தெரியுதா. இன்னைக்கு அவ்வளோ நிழல் நாள் கிடையாது. அதனால நமக்கு நிழல் சைட்ல ஓரளவுக்கு நவுந்து இருக்குது. அன்னைக்கு பார்த்தோம்னா கைக்கு நேரா கீழே இருக்கும். ஓகே, நம்மளோட நிழல் பாரு. என் தலையெல்லாம் இங்க இருக்கு பாரு. அன்னைக்கு அப்படி தெரியாது. அன்னைக்கு அந்த தலையெல்லாம் தெரியாது. இந்த கை மட்டும் தான் நேரம் தெரியும். நம்ம நேரில் பார்க்கணும்னா ஜம்ப் பண்ணா கீழே பார்க்கலாம். சரியா? ஓகே, போட்டோவா எடுத்துக்குமா. இனியா எடுத்துக்க. அப்படியே நவரு. அப்படியே நவந்து வருது பாருங்க. தெரியுதா? ஓகே கொஞ்சம் நின்று பாரு. வித்தியாசம் பாரு. அங்க எப்படி இருந்தது? இந்த இடத்துல நிக்கும் போது எப்படி இருந்தது? அங்க நிக்கும் போது எப்படி இருக்கு? எனக்கு பின்னாடி இருந்தது, இப்போ உனக்கு முன்னாடி இருக்கு. சரியா? நிழலோட வித்தியாசம் தெரியுதா? ஓகே. அன்னைய நாள் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி முன்னே எல்லாம் இருக்காது. எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்போ அங்க பாத்தீங்கன்னா உன்னோட தலை முன்னாடி தெரியும், பின்னாடி கரெக்டா அந்த இதுல இருக்கு. வரலாம். ஓகே. போட்டோவை எடுத்துக்குமா. பிடிச்சி ஓகே போட்டோ எடுத்துக்கிட்டா. ஓகே, புரியுதா? அது இப்ப அப்படியே இருங்க. இப்ப யார் பாயிண்ட் வச்சது முன்னாடி? நான் தான் வச்சேன்னா வேற யாரா வைங்க. வா, இரு ஆட்டாத. இங்க கை வைக்காத. இதோ இருக்கு பாரு, இந்த இடத்துல வை புள்ளி. இங்க இதோ. ஓகே, டைம் என்ன? 12:02 போடு. 12:02. சார் இத என்னன்னா ஒட்டிடணும் சார், அப்பதான் நவராது. ஆமா, நமக்கு டைம் இல்ல, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு செய்யும் போதோ வேற மாதிரி நடந்து செய்யும் போதோ ஒட்டிடுவோம். ஒட்டிட்டோம்னா நவராது. அப்படியே வா போடு. புள்ளி போட்டோ எடுமா. எடு புள்ளி. வாங்க சார், நீங்க வாங்க சார். ஓகே, அவ்வளவுதான். இதே மாதிரி வச்சோம்னாக்கா உங்களுக்கு அந்த நிழலினுடைய ஃபார்மை கண்டுபிடிச்சிக்கலாம். போதுமா சார்? ஓகே. ஆமா, 11:30 ஆரம்பிச்சிடும். ஓகே, போதும், நிறுத்திக்குமா. ஓகே.